இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அண்டு ஸ்வீட் ரெசிபி. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ராகி சிமிலி இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ராகி சிமிலி எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்துருக்கேன். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம இந்த ராகியில் லைட்டாக தெளிச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடும். இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் உள்ள தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் மேலே ஒரு ஒயிட் கலர் கிளாத்து வச்சுக்கலாம். இந்த மாவை இதில் பரப்பி விட்டுக்கிடுவோம். இந்த கிளாத்தை நல்லா மூடிடுச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். மாவு வேகிறதுக்குள்ள நம்ம இப்போ ஒரு 1/2 கப் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்குறேன். இதை நம்ம வறுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வேர்க்கடலையே நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் மேலே உள்ள தொலியெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. மேலே உள்ள தொலியை நம்ம எடுத்துருவோம். தொலியை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும். தொலியெல்லாம் எடுத்தாச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிடுவோம். ஃபைன் பவுடராக அரைக்காமல் 1-2 அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அரைச்சிக்கலாம். இதை அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி குறை அரைச்சி எடுத்துருக்கேன். இது இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆகிட்டு மாவு நல்லா வெந்திருக்கும். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இது நல்லா பாருங்கள், நல்லா வெந்துட்டு பாருங்கள். இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ சூடாக இருக்கும்போதே நம்ம இதில் ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அந்த சூட்லேயே அந்த நாட்டு சர்க்கரை நல்லா அப்படி இலகிரும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுக்கிற வேர்க்கடலையை நம்ம சேர்த்துக்கிடுவோம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அண்டு ஸ்வீட் ரெசிபியும் கூட. ஸ்கூல் முடிஞ்சு வர்ற குழந்தைங்கள் வந்து வீட்டில் அம்மா என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பசியோடு வரும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா ஹாப்பியாக ஆயிடுவாங்க. இதை நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி அவ்வளோத்தையும் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிடும். பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதேமாரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டிக்கிடுவோம். இந்த ராகியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நம்ம வேர்க்கடலை எல்லாமே போட்டிருக்கோம். நம்ம ராகி மாவை வேக வச்சு இந்த மாதிரி செஞ்சது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லாத்தையுமே உருண்டையாக பிடிச்சாச்சு. பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த ராகி சிமிலி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம். இது வந்து 2 to 3 days வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸ்டோர் பண்ணி. நம்ம தேங்காய் போட்டோன்னா ஒரே நாளில் காலி பண்ணிடணும். நான் அன்றைக்கி தேங்காய் போடலை இதில். நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.